அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இப்போ உங்களை வேணான்னு விலகி போயிருக்காங்க, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா பிரிந்த காதல் ஒன்று சேர்றதுக்காக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. 3 மணி நேரத்தில் வேலை செய்யும். யாரை நினச்சி இதை செய்கிறீங்களோ அந்த நபர் உங்களுடைய அன்பிற்கு முழுமையாக கட்டுப்படுவாங்க. சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா பிரிந்து வாழும் காதலர்கள், பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போ உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் சடனாக பிரேக்கப்னு சொல்லிட்டாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது. ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும், பழகி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது 7 கிராம்பு தேவைப்படும். கிராம்பு முனை எதுவுமே உடையக்கூடாது, முழு கிராம்பாக இருக்கணும். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 3 மணிக்கு மேலே, அதே மாதிரி 7 மணிக்குள்ளாடி, இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி செஞ்சு முடிக்கணும் காலையில். அல்லது நீங்கள் இரவில் நீங்கள் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 9 மணிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது. நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மெத்தடை முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பூஜை ரூம் அல்லது தனி ரூமில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் தான் இதை நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுற மாதிரி முதுகு தண்டு நேரே இருக்கணும். முதல்ல உங்களுடைய மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10லேருந்து 15 வாட்டி இதை நீங்கள் செய்யணும். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் போர்சனை நினச்சிக்கோங்க. சரியா? உங்கள் போர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் ஹாப்பியாக நினச்சிக்கோங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க, எவ்வளோ லவ் கொடுத்தாங்க, கேர் பண்ணாங்க, இதெல்லாமே நீங்கள் ஹாப்பியாக நினைக்கணும். நினச்சிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் ரெட் கலர் பெண்ணுனால் அவங்களுடைய பேரை எழுதணும். நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 7 கிராம்பு எடுத்து இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க, இறுக்கமாக மூடிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய கைகளை உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு வலது கையை அந்த இடது கைக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் உங்கள் போர்சனை நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் 57 முறை சொல்லணும். இந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ வீடியோ ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமக. உங்கள் போர்சனை மனசில் நினச்சிக்கிட்டே அவங்க எப்படியெல்லாம் உங்ககிட்ட பழகணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் போர்சன் இருக்காங்கன்னு அதை நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். 57 முறை நீங்கள் சொல்லணும். கடகடான சொல்லக்கூடாது, உணர்ந்து நீங்கள் சொல்லணும். மனசில் நீங்கள் சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனசுலையே நீங்கள் சொல்லுங்கள். 57 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் இடது கையில் கிராம்பு வச்சுருப்பீங்க. அந்த கிராம்பை பார்த்து 3 முறை ஊதணும். ஊதிட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் இந்த கிராம்புக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்கள் பர்சனுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம், அந்த பேர் தெரியும்னா அதே பர்ஃப்யூம் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல வாசனை வரக்கூடிய பர்ஃப்யூம் பயன்படுத்திக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கிராம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் கிளாத்து, சரியா, அதில் வச்சு நல்லா நீங்கள் கட்டி வச்சுருங்க. தூங்குறப்போ இந்த மூட்டையை, அதாவது நீங்கள் இப்போ ஒரு துணியில் மடித்து வச்சுருப்பீங்கல்ல கிராம்பு, இதை தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கணும். திரும்ப மறுநாள் எந்திரிச்ச உடனேயே இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். சரியா? நீங்கள் இதே கிராம்பை பயன்படுத்தினாலே போதும். கிராம்பை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 21 நாட்களுமே சேம் கிராம்பு தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஃபஸ்ட் டே எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான். இடது கையில் பேர் எழுதிட்டு கிராம்பை வச்சுட்டு இந்த மந்திரம் எல்லாமே சொல்லிவிட்டு 3 முறை ஊதிட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் ஸ்ப்ரே பண்ணிடுங்க.
இதில் பெர்ஃப்யூம் வந்து மாற்றவே கூடாது. ஃபஸ்ட் டே என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்களோ அதே தான் கண்டினியூவாக 21 நாளும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். சரியா? டெய்லியுமே அந்த கிராம்பில் வந்து பெர்ஃப்யூம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். உங்கள் நபர் உங்ககிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டினியூவாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது. நீங்கள் அந்த டைமில் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து ஓல்டு கவுண்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? 21 நாட்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கணும். 21 நாள் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா இந்த 7 கிராம்பை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் எரிச்சிருங்க. சரியா? கிராம்பு வந்து ஃபுல்லாகவே எரியணும், நல்ல சாம்பல் ஆகணும். இந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி செடிக்கு வந்து ஊற்றிடுங்க. தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். மந்திரமும் உங்களுக்கு சித்தி ஆகிக்கிட்டே இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க எப்போவுமே உங்கள் ஞாபகமாக இருக்குது அப்படின்னு. சண்டையே போட மாட்டாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறப்பவே நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது. மந்திரம் வந்து கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கணும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.